தங்கையின் முகத்தை பார்க்கவே முடியாதா? என் தம்பியை நான் பார்க்கவே முடியாதா? இது என்ன சோதனை? நான் ஒரு ராசி இல்லா ராஜா. எத்தனையோ முறை எடுத்துக்கொண்டாய் அந்த தாசியின் வார்த்தையை கேட்கிறாய். ஆனால் அந்த பாவியின் வார்த்தையை வேதவாக்க நினைத்தேன். அதனால் எனக்கு நேர்ந்த நிலைமை பார்த்தியா? நாடு நகரம் அத்தனை எழுதி வாங்கி கொண்டு என்னை அடுத்து நாட்டு வெற்றியை துரத்தி விட்டார். அதற்காகத்தான் அவ்வளவு நான் பாடுபட்டு சொன்னேன். அவளை நம்பாதீங்கன்னா அவளை நம்பாதீங்க எவ்வளவோ சொன்னேன். ஆனா என் பேச்சை கேட்கல. அவ வாக்கிய தெய்வ வாக்கியன்னு சொல்லி என் மீது சந்தேகப்பட்டு அடிச்சு இந்த நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்களா? அவன் செய்த சுதியால் அவன் செய்த சதியால் நாட்டை விட்டு புறப்பட்டு வந்து விட்டீர்களா? நாடு நகரம் அத்தனையுமே அவளையே எழுதி வாங்கி கொண்டான். உன்னை பார்க்கணும், பார்க்காமல் இறந்து விடுவோம் என்று இவ்வளவு நாட்களாக காத்துக்கொண்டு உன்னை பார்க்கும் பாக்கியம் கிடைத்து. ஆமா, உன்னுடைய தங்கி முத்தனை எங்க இருக்கிறாலும் எப்படி உன்னோட தங்கை இருக்கின்றேன். அம்மாடி அம்மா தங்கா முத்தனையே தங்கா முத்தனையே என்னம்மா செய்வதே செய்த கொடுமையை அனைத்தையே கருத்துக் கொண்டு என்னை நாட்டு விட்டே துரத்தி விட்டார். இருந்தாலும் உங்களை பார்க்கும் பாக்கி விலைக்கு கிடைத்து விட்டது. முன்மனைவியா? என் தமிழ் மனைவி. ஏதோ பிரிந்த குடும்பம்
ஆண்டவன் எல்லாரோடு செல்வத்தில்லை இருந்தாலும் நம்மை எல்லாம் இன்னைக்கு ஆளாக்கி அந்த நயவஞ்சர்கள் இன்னும் இந்த இனிதான நல்ல வேளையிலே வன்னியவேடு நகரத்தைச் சேர்ந்த இன்னும் நாட்டாண்மை ஐயா ரமேஷ்குமார் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அடியன் என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது வன்னிவேடு நகரத்தைச் சேர்ந்த உடன்பிறவா சகோதரர் இன்னும் சொற்பொழிவாளர் ஐயா மதியழகன் என்று சொல்லக்கூடிய கலையன்பர் அடியன் என்னை பாராட்டி 501 ரூபாயும் தம்பி மிருதக சக்கரவர்த்தி புருஷோத்தமன் அவர்களை பாராட்டி 501 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது எனது உடன்பிறவா சகோதரர் தம்பி அருண் என்று சொல்லக்கூடிய வாலாஜா நகரத்தைச் சேர்ந்த அருண் என்று சொல்லக்கூடிய தம்பி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்துள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கோட்டா ஒன்று வருது. அவங்க நல்லா கொடுத்தாங்க, நம்ம எல்லாத்தையும் பிடிக்கலாம். பெருமையா பேசி போடு. நாட்டு மக்களே, நாட்டு மக்கள்ரா, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சத்தியபுரி நாடு இந்த சீம பண்டிகை இதுவரையில் தளபதியாக இருந்த மிகக்கொடிக்கு எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. இந்த நாட்டை ஆள போட்டு இந்த விஷம் பண்ணித்தான் கை தட்டு.
பொம்பளை அவன் முன்னாடி அடி வாங்கி கிடக்காம போய் நம்ம ஆம்பளை விட்டுட்டியான். அதாவது உங்க அண்ணன் சொந்த அண்ணன் அதான் மாவு கிரைண்டரு அது நிற்கிறாரு. தெரியுமா? ரொம்ப நேரம் இது என்ன கதை ஒரு பொம்பளை வந்து புடிச்சு புடிச்சு இருக்கிறாங்க ஆம்பளையா இல்ல வேற என்ன பண்ணீங்க? நீ யாரு அண்ணி தானே? நான் அண்ணியா? அண்ணி ஒரு கிண்ணி. அண்ணி ஒரு செத்து போடுவா. ஐயோ மாமா, அம்மா யாரு இவா? இவளா? ஒரு தேவடியா? தேவடியாடா. மஞ்சா தேவடியாவா? அவன் யாரா? பொண்ணா நல்லா பொண்ணா பொண்ணா நல்லா பொண்ணா நல்ல பொண்ணா. ஏய் என்னடா சார் பாத்து. அவன் அத்தா இல்ல யாரே கூடி விட்டோம். இல்லடா நான் வந்துட்டே.
அம்மாடா பாய் டேய் 8 இன்னும் பாய் பூனை எப்ப வாங்கி போறா வேலைக்கு வந்துக்கிற பாய் வேலைக்கு ஆகிட்டு தான் வந்துறியா? ஆமா டேய் எடிங்க வா ஏத்துப்பாடா உள்ள. விளக்கு ஏத்துங்க விளக்கு அணைக்காதீங்க யாருயா? டேய் விளக்கு ஏத்துங்க அநேர வாழ்க்கை தான் கல்லமீறி. மாமா நான் தோர காத்து இந்த நாட்டை பறிப்பதற்காக இதெல்லாம் ஆட்டாடுன. இவன் பேச்சு கட்ட அவயத்துல ஆடணும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீ தாளம் போட போற. இப்ப நீ தாளம் போடணும், அவ ஆடணும். இவ்வளவுதானே? எங்க சிவரி நவரி எனக்கு தாழ்த்தா ஒன்பது கம்பெனி போனாலும் அவன் பழக தோசம் மாறலங்க. அதான் 9 கம்பெனி இல்ல ஒரு ராசியா நம்பரியா தான் நீ சொன்னா சொல்ல கட்டுமா தான் நான் போன வந்து எல்லாமே சாப்பிட முடியாது. அப்படி அவனை கை வச்சு மொத்த பேர் சாவடினா மட்டும் உள்ள விட்டு ஒண்ணுமா சாவாது சரி நானா உனக்கா நீ தர போறியா சரி வெக்கமா கடப்பிடிச்சா எப்படி அவரு பாரு போ அவங்க சாவறதுக்குள்ள போ உங்களோட தான் டான்ஸ் ஆடணுமா. அவங்கள குத்திட்டீங்களே ஒரு சீக்கிரம் நான் ஆடிட்டு இருப்பேன் ஒரு டான்ஸ் நேரம் ஆடிட்டு இருப்பார் அவரு. ஜோடி ஆட போறாருன்னு பார்த்தேன், ஆனா உன் டெத்துக்கு ஆடுறாரு பொழுது வந்து போதும் வேணா போதும் வேணா
கண்ண வைத்தேன் திட்டி வருத்தி உருவாத்தேன் எனக்கு கிடைத்த பரிசு யாரும் ஆடுத்தாவல வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு இந்த நாடு நகரம் அடைத்தோம் உயிர் போகும் தருவாயில் இருக்கிறேன் ஒரு வேலை அடுத்த பிறகு நான் பிறந்தால் எல்லாரும் பார்த்து அவள் தந்த சொர்க்கம் எங்களுக்காக அறுவை ஒருவரை அமைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மேடை அமைத்துக் கொண்டவர்களுக்கும் அமைதியாக இருந்து நாடகத்தை கிடைத்த பிறர்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க நன்றி வணக்கம் வணக்கம்